இடங்குதா மச்சான்? டைம் ஃபுல் ஆயிடுச்சா? கண்ணா சொல்லலாம் பையன் கேட்க மாட்டா விலை காய்ஞ்சிரும் போகுதுடா. எதுக்கான ஒரு பொட்டச்சு யானை காதும்
என்ன சொன்னாங்க? 1000 குஞ்சு பிச்சுன்றாங்க. அதனால ஒரு பொடி சும்மா இல்லாமா மஞ்சு பாரு மச்சான் எனக்கு ஆமா மச்சான் எதிர்க்கு ஏதோ முருங்க கிடைக்குது அவளை எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா என் மச்சான் காலாக்குது மச்சான். அவன் காலை பிடிச்சி என்ன பண்ண போற? அவன் காலை பிடிச்சி ஊம போறான். கேக்குறான் மாதிரி கம்மி போனா வாங்க வாங்க வணக்கம். ஆமா வணக்கம். செந்தமிழ் புலவரேன திருச்சபை வந்து நீங்கள் செந்தமிழ் புலவரேன திருச்சபை வந்து நீங்கள் எங்கள் பந்தையில் சிறந்து வாழும் புகழ்ச்சியோட நாடகத்தில் பொந்தியில் சிறந்து வாழும் புகழ்ச்சியோட நாடகத்தில் இந்த சொல் விளப்பானாலும் உங்கள் செவிதனிலே ஒரு கிளப்பானாலும் ஒரு நின்ற சொல் கூறிடாமல் மனம் பொருத்தியாள்வே என்ற சொல் கூறிடாமல் நின் மனம் பொருத்தியாள்வே ஒன்று புரியலங்க. 4 வேதம் சாத்திரம் கல்விக்காலம் 18 புராணம் 96 தத்துவம் இப்பேற்பட்ட நன்னூல்களை கற்றுணர்ந்த இதை குருப்பில் வந்திருக்கிறார்களே இந்த கர்நாடக நகரிலே அமர்ந்திருக்கிறார்களே. ஆமா தில்லையிலே கூடுவது தில்லை கனக சபை, பாண்டி நாட்டிலே கூடுவது பாண்டிய மன்னன் சபை, தேவரோகத்திலே கூடுவது தேவ இந்திரன் சபை. இந்திரன் சபைக்கு ஒப்பாக அமர்ந்திருக்கின்றார்களே. ஆமா நம்மை போல நாடக ஆசிரியர்கள் இருக்காங்க, நாடக பேராசிரியர்கள், கற்றறிந்த கனதனவான்கள். ஆமா இந்த தன்னடாப்பட்ட நகரிலே நாடக ஆசிரியர் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாங்க நாடக ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஏதோ காலம் சென்ற நாடக ஆசிரியர் இருக்காங்க. ஆமா சின்ராஜ் ராமரு இன்னும் இவர்களுக்கெல்லாம் கர்த்தாவா விளங்கக்கூடிய சிங்காரவேல நாடக ஆசிரியர் இருக்காரு. அவருடைய பாதாரத்திற்கும் இப்ப இருக்கக்கூடிய இன்னும் குமாரசாமி முத்து சங்கர் இன்னும் நடராஜன் யாரு பாபு நடராஜன். ஆமா அது ஆமாங்க பம்பகாரு பம்பைக்கு வந்து டான்ஸ் ஆட போறோங்க. என்ன நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தம்பி வேற பூமிநாதன் இருக்காரு. அமாவாசை எங்க இருக்குன்னு தெரியல கண்ணு ஆப்பிள்ளையே. அவருடைய பாதாரத்திற்கும் கவனத்திற்கும் இது அமைந்திருக்கின்றார்கள் தாய் தந்தமார்கள். அவருடைய பாதாரத்திற்கும் கவனத்திற்கும் காலம் சென்றாரு ஆறுவீர் அப்பா. ஆமா ஆறுவீர் அண்ணா யார் அவரு? யாருங்க? அவர் பேர் தான் சின்ன தம்பி. சின்ன தம்பி வெங்கடேசன் சொல்லுவாங்க. திக்கன் என்று சொல்வார்கள். திக்கனா தெரியலங்க எனக்கு. இந்த ஊர்ல அவர் ஒரு பெரிய நாடக ஆசிரியர். ஆமா ஆமா நான் ஒரு ஆமா இந்த வயசு இருக்கும் எனக்கு இந்த வயசு இருக்கு. இந்த ஊர்ல அவர் பொன்னூர் ஆடும் போது இதோ காலம் சென்றாரு சின்னத்தம்மன் என்று சொல்லக்கூடிய அவரு சின்னத்தம்மன் தானே அண்ணாதுராங்க அப்பா பேர் சின்னத்தம்மன். அந்த சித்தப்பா தான் கர்ணா. ஆமா இவர் பொன்னூர்வி. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை இங்க இருக்கும் போது அமட்ட முல்ல அம்மா முல்ல திறமையா இந்த பொன்னூர் நாடகம் இந்த கர்ணமோட்ச நாடகத்துல பொன்னூர் திறமை ஆடக்கூடிய இதோ காலம் சென்ற வெங்கடேசனா வெங்கட்ராமன் சொல்லக்கூடிய ஆறுவீர் அண்ணா அவர்கள் அவருடைய பாதாரத்தை கமலத்திற்கும் இன்னும் நம்ம போல நாடகாசிரியர் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவருடைய பாதாரத்துக்கும் உங்களுடைய பாதாரத்துக்கும் அடியர் வணக்கம். நல்ல புண்ணியவாங்க எவ்வளவு செஞ்சிருப்பாரு பேர பிள்ளைங்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க மனைவி மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. நல்ல புண்ணியமா அவரு போய் சேர்ந்துட்டாரு. எப்ப போவியோ பாத்தியா நல்லூர் போயிட்டாரு. அவன் என்ன கை தட்டி சிரிக்கிறீங்களா? இதோ காலம் சென்று வெங்கட்ராம சொத்து சேர்த்தாரு, வீடு கட்டினாரு, மனைவி மக்கள் எல்லாம் இருந்தாங்க. அவரு போய் சேர்ந்துட்டாரு. இப்ப எனக்கு சீட்டு வாங்குறான். நீ எப்ப போறோம்? உன்னையாவ அதே கேக்குறான். தாளகார சேட்டை கேட்ட வணக்கம் ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான். நிலையில்லாத வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கையை நிலையில்லாத காயம். நீர் மேரி எழுதிய கும்பலி மாரி நீர் மேல ஏத்தி நினைக்குமா? நினைக்காது. ஆமா அத போல வாழ்க்கை இது. அதை போல வாழ்க்கை அது ஒரு இருந்தாலும் இப்பேற்பட்ட சபையின் பாக வந்தனே. நீ யாரு? எந்த நாட்டு அரசு? உனக்கு திருமணமானதா? அப்படி வார்த்தை கேட்டியா? அம்மா நீங்க யாரு? எந்த ஊரு? உங்க பேரு? இந்த சபையோட எடுத்து கூறுமா? விளக்கம் புரியல.
ஜானகி 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 விளக்க நல்லா புரிஞ்சுமா? விளக்கு புரிஞ்சுதா? ஆமா. அயோத்தியாபுரி ஆண்டு வரக்கூடிய அயோத்தியாபுரி ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை அம்மனுக்கு தசரத சக்கரவர்த்தியின் கோசலை அம்மனுக்கும் ரகுராமனாக பிறந்தாரு. ஆமா. அந்த ரகுராமனுக்கு பாரியா விளங்கக்கூடிய ஆமா. அவருக்கு மனைவி விளங்கக்கூடிய என்னுடைய பேர் தான் சீதாஞ்சலி என்று சொல்வார்கள், ஜானகி என்று சொல்வார்கள். சீதாங்கனி என்று சொல்வார்கள், ஜானகி என்று தெரிவிப்பார்கள். சீதை என்று சொல்வார்கள், ஜானகி என்று சொல்வார்கள். ஆமா. எப்படி? சீதை என்று தெரிவிப்பார்கள், ஆமா. ஜானகி என்று தெரிவிப்பார்கள். நான் யாரை மாறிட்டேன்? யாரை? ஓட சொல்றேன். ரகுராமர் இருக்கின்றாரு. அந்தவருக்கு பிறந்தவனால் இந்த அந்தவரை மணந்தவனால் ஜானகி. ஜானகி அவரை மாலையிட்ட புண்ணியவதிதான் ஜானகி. இந்த பிறையிலே நான் ஜானகி சீதாங்கனியாக பிறந்திருக்கிறேன். ஆமா. போன பிறையில நான் என்ன தெரியுமா? பிறையா என்ன எடுத்து தெரியுமா? எப்படிமா? என்ன பிறை எடுத்தேன்? அப்பா யுகம் என்பது எத்தனை? 4. கிரேதா திரேதா துவாபரி கலியுகம். இந்த 4 யுகத்திலே உன் யுகத்தில் நான் என்ன பிறந்தேன் தெரியுமா? என்னமா பிறந்தீங்க? நான் தாண்டா மகாலட்சுமி. மகாலட்சுமி வைகுந்தமே கோவிலாய் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயண முத்திருக்கின்றாரு எம்பெருமான். எம்பெருமான் அவர் மார்பில தங்கக்கூடியவர் யார்? மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தான் இந்த சீதை. சீதை அந்த பிரிவிலே மகாலட்சுமி. ஆமா. இந்த பிரிவிலே சீதை ஜானகி. ஜானகி எதற்காக இந்த அவதாரம் எடுத்து? எதற்காக? விளக்க புரியல. ஒண்ணும் புரியலங்க. அப்பா இலங்கை ஆண்டு வரக்கூடிய இலங்கையிலே ராவணேஸ்வரன் பிறந்து ஆமா தேவர்களை முனிவர்களை அடுத்து இம்சை செய்து வந்தான். சதா இம்சை செய்து வந்தான். சதா இம்சை செய்து வருகாலத்திலே ஆமா பார்த்தார்கள் தேவர்கள் முனிவர் சித்தர்கள் எல்லாம் இந்த அரக்கனுடைய தொல்லை தாங்க முடியவில்லையே. அடியோதண்டமாக அடிக்கின்றாரே. அப்படி என்று மனதில் நினைத்து கொண்டு எல்லோரும் தேவலோகம் வந்தார்களா. அப்படி தேவலோகம் வந்து தேவ இந்திரனிடத்தில் முறையிட்டார்களா. இந்திரனிடத்தில் முறையிட்ட உடனே அப்பா இது நம்மால் ஆகாது, எல்லோரும் வாங்க வைகுந்த போகலாம் அப்படி என்று அந்த தேவர்களை முனிவர்களை அழைத்துக் கொண்டு இந்திரனும் எல்லோரும் வைகுந்த வந்தார்கள். அப்படி வைகுந்த வந்த உடனே பார்த்தார் பகவான், தேவர்களே முனிவர்களே சித்தவர்களே உங்களுக்கு வந்த குறை என்ன? எதற்காக இந்த வைகுந்தத்தை தேடி வந்திருக்கீங்க அப்படி என்று கேட்டாராம். அப்படி கேட்டார். அப்படி கேட்ட உடனே அவர் சொன்னார்கள், அந்த இலங்கை ஆண்டு வரக்கூடிய இலங்கையிலே ராவணேஸ்வரன் பிறந்து அவன் செய்யக்கூடிய அக்கிரமம் தாங்கவில்லை, எங்களுக்கு பெரிய இம்சை கொடுக்கிறார் ஐயா, அவன் அழிகாரம் எது இல்லையா அப்படி என்று சொன்னார். யாரு? அந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாம். அந்த பகவான் சொன்னாரு, தேவர்களே முனிவர்களே சித்தர்களே நீங்கள் எதற்கு வந்த வேண்டாம், அவன் அழியும் காலம் நெருங்கிவிட்டது. அதனால நான் இந்த 2வது யுகத்திலே மானிடனாக பிறக்க போகின்றேன். 2வது யுகத்திலே மானிடனாக பிறக்க போகின்றேன். ரகுராமனாக பிறக்க போகின்றேன். ராமச்சந்திரமூர்த்தியாக பிறக்க போகின்றேன். பார்த்துக் கொள்கிறேன். இனி அவனுடைய தொல்லை அவர் விவசாயம் சென்றுவார்கள் என்று சொல்லிவிட்டார். அப்படி சொன்ன உடனே தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் எல்லோரும் சென்று விட்டார்கள். உடனே என்னை அழைத்தார். அம்மா ஒருவனுக்கு ஒரு காலத்துல என்னை கேட்டாய் அல்லவா, ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்க வேண்டும், நான் ஒருத்திக்கு ஒருவனுக்கு ஒருத்தியாக ஆக வேண்டும். அப்படி என் கணவரை கேட்டேன். யாரு மாலாயின்னு கேட்டீங்க. அந்த நாராயணனை கேட்ட உடனே அந்த காலம் இப்பொழுது வந்து விட்டது. அதனால நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஜனகராட்டை ஆண்டு வரக்கூடிய